வணக்கம் அனைவருக்கும். சங்கீத் என்னுடைய வீட்டு பிள்ளை. ஏனென்று கேட்டால் அவன் இலக்கியத்தை, கவிதையை, பாடலை பாடியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறான். பயங்கரவாத தடை சட்டத்திலே அவனை அடைப்பதற்கான அவ்வளவு முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார். இதற்கு இங்கே இருக்கக்கூடிய மிக கீழ்த்தரமான ஒட்டுண்ணிகள் அவனை அடைப்பதற்கான முழு முயற்சியிலே இறங்கியிருக்கிறார்கள். நான் உங்களிடம் வேண்டுவது, எங்களுடைய சட்டத்திறனிகளுக்கு அவனை சந்திப்பதற்கு முழு அனுமதி இருக்கின்றது. அவர்களுடைய குடும்பம் சென்று அவரை பார்வையிடுவதற்கான அனுமதி இருக்கின்றது. 14 நாட்கள் அவரை தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த பதிவு சில நேரம் அரைகுறையான தகவல்களை கொண்டு பதிவிடக்கூடியதாக இருந்தாலும் அவசரமான பதிவென்றபடியால் நான் இந்த பதிவை போடுறேன். என்று கேட்டால் இந்த 14 நாட்களை தாண்டி அவனை சிறையிலே வைப்பதற்கு நீங்கள் எவரும் இடமளிக்கக்கூடாது. தமிழ் இனமாக சேர்ந்து அவன் என்னுடைய அக்கா சகோதரர்களை, தங்கையை, தம்பியை பாடியவன். ஆகவே அவன் என்னுடைய இனத்தினுடைய விடுதலையையும் என்னுடைய போராட்டத்தையும் பற்றி பாடியவன். ஆகவே அவன் பாட்டு பாடியதற்காக கைது செய்யப்பட்டதல்ல. இது ஒரு இனத்தினுடைய, ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளத்தின் மீது, இலக்கியத்தின் மீது, கலையின் மீது வைக்கப்பட்ட ஒரு கை. இந்த அனுரகுமார அரசாங்கம் சிங்களத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வேலை திட்டத்தை செய்கிறது. இது ஒரு ஈனத்தனமான வேலை. அதை விட மிக முக்கியம், தமிழ் போலீஸார் முடுக்கி கொண்டு வந்து காலை அகட்டி நின்று கொண்டு இங்கே மறைச்சு கொண்டு நிற்கணும்னு சொன்னால் அர்ஜுனா சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தவர்கள் தான் நீங்கள். ஏனென்று கேட்டால் இது என்னுடைய இனத்தினுடைய அடையாளம். என்னுடைய இனத்துக்கு நீங்கள் வாய்ப்பூட்டு போட வலிக்கிட வேண்டாம். எங்களுக்கு பேச்சுரிமை இருக்குது. இந்த நாட்டிலே பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம், உயிர் வாழும் சுதந்திரம், இப்படி நிறைய சுதந்திரங்கள் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டு மக்களுடைய நலன்களையும் எங்களை மக்களை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிக்கொண்டு அரச சேவையில் இணைஞ்சு கொள்றீங்கள். அப்படி இருக்கையில் ஒரு நாட்டினுடைய இந்த குடிமக்களை நீங்கள் அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒரு தரப்பாக நின்று கொண்டு வேலை செய்கிறதை நிறுத்துங்கள். அது கண்டிக்கப்பட வேண்டியது. அது நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, உங்களுடைய இனத்துக்கு செய்யக்கூடியது. குறிப்பாக இதை நான் சொல்றது தமிழ் போலீஸாருக்கு. ஏனென்று கேட்டால் அப்படி நீங்கள் எங்கள் மீது கை வைத்து எங்களை அடக்கி ஒடுக்கி சிங்களத்தை திருப்திப்படுத்தி பௌத்த மகாசங்கத்தை திருப்திப்படுத்த முனைகிறீங்கள் என்று சொன்னால் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தவர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. அடுத்தது, சட்டத்தரணிகள் அவனை 14 நாட்களுக்கு மேலே சிறையில் இருக்க விட்டு அதை பயங்கரவாத தடை சட்டமாக கொண்டு வந்து அவனை கைது செய்வதற்காக சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் அரவிந்தனை போல அவனும் 1.5 வருஷம் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அதை சட்டத்தரணிகளாகிய நீங்கள் என்னுடைய சமூகத்துக்காக நிற்கணும். நீங்கள் இந்த சமூகத்திலே வாதாடி உழைப்பது என்பதை தாண்டி என்னுடைய இனம் சார்ந்த பிரச்சனையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறீர்கள், தொடர்ந்து உழைக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவனுக்காக வாதாட வேணும். இங்கே கன சட்டத்தரணிகளை பார்த்தினான் பயங்கரவாத தடைச்சட்டம் உண்டா இருக்கத்தானே வேணுமென்ற ஒரு மனநிலை இருக்குது. அப்படி இல்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்துக்குள்ள பேசுறதுக்கான உரிமை எந்த அளவு இருக்குன்றதையும் எது தடை செய்யப்படுறன்றதையும் நீங்கள் தெளிவாக, தமிழீழம் என்ற ஒரு சொல்லுக்காக சங்கீத் இன்றைக்கு கைது செய்யப்பட்டால் நான் 1000 தடவை சொல்லுவேன், தமிழீழத்தினுடைய பிரதிநிதி, தமிழீழத்தினுடைய மகன், தமிழீழத்தினுடைய பிள்ளை, என்னுடைய நாடு தமிழீழம், என்னுடைய இனத்துக்கான அடையாளம் தமிழீழம். இதை நான் தெளிவாக சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்றதுக்காக சொல்றேன். வெறுமன உணர்ச்சிக்காக சொல்ல இல்லை. இது என்னுடைய அடையாளம். 1900 இதை எப்படி உங்களுக்கு சொல்றேன்? இது ஒரு அரசியல் வார்த்தை. இதை நீங்கள் யாரும் அழிக்க விட இயலாது. ஈழம் என்றது என்னுடைய வெறும் சொல் அல்ல. அது எனது இனத்தினுடைய பூர்வீகம், என்னுடைய இனத்தினுடைய அடையாளம், என்னுடைய இனத்தினுடைய வரலாறு. இதை இப்போ சிங்களம் அளிக்கிறதுக்கு நீங்கள் இடமளிக்க இயலாது. தமிழீழம் என்ற ஒரு பிரகடனத்தை 1947 ஆண்டு பாராளுமன்றம் பெற முன்னம் நாடாளுமன்றத்தில் தந்தை செல்வநாயகம் உச்சரித்தது. இது ஒரு அரசியல் வார்த்தை, இது ஒரு அரசியல் கோட்பாடு, இது ஒரு அரசியல் ரீதியான எங்களுடைய உரிமை கோரல். இதை இங்கே ஒருத்தர் நிப்பாட்ட இயலாது. விளங்குதா? ஆகவே இது நாடாளுமன்றத்தில் ஒலித்த சொல் மட்டுமல்ல, இது எங்களுக்கான உரிமை வேண்டிய ஒரு கோரல். அதை இங்கே ஒருத்தர் எங்களுக்கு உரிமையை கொடுத்து போட்டு கதைச்சால் நீங்கள் கதையுங்கோ. எங்களுக்கு நாங்கள் கேட்டது நாங்கள் சுயாட்சி, எங்களுடைய தனிநாடு. அதுக்காகத்தான் யுத்தம் நடந்தது. என்னுடைய இளைஞர்களுடைய கல்வி அறிவு பறிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு பட்டதாரிகளாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஆயுத போராட்டம் தான் உங்களை சட்டத்தையாவது ஒரு வைத்தியராக, ஒரு
கணனி விற்பனராக இப்படி பல பட்டதாரிகளை உருவாக்குவதற்கு இந்த ஆயுத போராட்டம் தான் உங்களுக்கு. இந்த ஆயுத போராட்டத்திலே இருந்து கொத்து கொத்தாக செத்த இளைஞர்கள் தான் உங்களுக்கு பல்கலைக்கழக அனுமதிகளை பெற்று தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் இன்றைக்கு யாரோ ஒரு ஜேவிபி உறுப்பினர் வந்து சொல்ற பல்கலைக்கழகத்தில் பௌத்த கொடியை யாரோ அவதமாக வச்சு போட்டாங்க, அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். அது ஓகே, அது நான் ஏற்றுக்கொள்றேன். அது குற்றவியல் சட்டத்துக்கு கீழே வர வேணும். விளங்குதா? நாங்கள் வந்து அனுராதபுரத்தில் போய் இங்கேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் கொடி கட்டி சிவராத்திரிக்கு விழா எடுத்தால் யாராவது ஒருத்தர் வந்து மத காழ்ப்புணர்ச்சியிலே என்ன தெரியும், அது மூல சரியில்லாதவனாக கூடியிருக்கலாம். ஒரு செயலை செய்ததற்காக ஒரு இனத்தை தண்டிக்க இயலாது. அதே மாதிரி இங்க வந்து நீங்கள் எங்களுடைய தமிழர் பிரதேசத்தில் ஏன் பௌத்த கொடிகளை நடுகிறீர்கள்? இராணுவம் என்னத்துக்கு பௌத்தத்துக்காக வெசாக்கு இருக்குது? அப்ப நீங்கள் வந்து சைவ சமயத்துக்கு வந்து கொடி நடுறீங்களா? கிறிஸ்தவத்துக்கு கொடி நடுறீங்களா? முஸ்லிம்களுக்காக கொடி நடுறீங்களா? என்னென்று இராணுவம் பௌத்தத்துக்கு மட்டும் போய் நிக்கலும். ஆகவே நீங்கள் வந்து பக்கச்சார்பாக நடக்கிறீர்கள். இதுக்கு முதல் சட்ட நடவடிக்கை எடுங்கோ. இதுக்காக நீங்கள் குரல் கொடுங்கோ. விளங்குதா? சட்டத்தை அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்துங்க. அதுக்கு பிறகு வந்து நின்று சங்கீத் மாதிரியானவர்களை அரெஸ்ட் பண்ணுங்க, அரவிந்தன் மாதிரியானவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போடுறதை பாருங்க. நாட்டில் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. இந்த அரசாங்கம் மாறி அடுத்த அரசாங்கம் வந்தால் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பலர் ஊழல் குற்றச்சாட்டிலையும் இதுலேயும் வந்து உள்ளுக்கு சிறைக்கு போவார்கள். இது மாறி மாறி நடக்கிற ஒரு அரசியல் பழிவாங்கலாத்தான் நான் பார்க்குறேன். ஒன்று, இதே அரசாங்கம் அதே விஷயத்தை தான் செய்யுது. பௌத்தத்துக்கு கொடி பிடிக்குது. எந்த இடதுசாரியத்தை கதைச்சு அவ்வளோத்தையும் குப்பையில தூக்கி போட்டுட்டு இன்றைக்கு பௌத்தத்துக்கு கொடி பிடிச்சி கூட தன் அரசாங்கத்தை காப்பாற்ற வலிக்கிறது. சிலோன் இன்றைக்கு லோன் வேண்டி கொண்டு திரியுது உலக நாடு ஃபுல்லா. நாட்டின் மக்களில் பெரிய சுமையை போட்டுக்கொண்டு பெட்ரோல் விலை கூட போகுது. பெட்ரோல் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் 800 ரூபா 1000 ரூபாய்க்கு வரப்போகுது. சரிதானே? அதுக்கு சொல்றதுக்காக வேண்டாம், எங்களுக்கு உள்ள போடுங்க, உண்மையை பேசுறதுக்காக. ஆனா பேசாம இருக்கிறத விட பேசி போட்டு உள்ள இருக்கிறது சிறப்பு. அடுத்தது தமிழீழம், ஈழம், விடுதலை, சுதந்திரம் இதெல்லாம் எங்களுடைய சொற்கள் மட்டுமல்ல, அது எங்களுடைய உரிமை. தமிழ், ஈழ, விடுதலை, புலிகள் இந்த தொடர் சொல் மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கு இலங்கையில. தமிழும் தடை செய்யப்பட்டதல்ல, ஈழமும் தடை செய்யப்பட்டதில்லை, தமிழீழமும் தடை செய்யப்பட்டதில்லை, விடுதலையும் தடை செய்யப்பட்டதில்லை. அதை வடிவாக சொல்லுங்க. சட்டத்தில் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்துங்க. சும்மா வந்து அவனை தமிழில் மட்டும் காய்ச்சிட்டான்றதுக்காக அல்லது எங்கட அக்கா அண்ணா அவ பாடிட்டான்றதுக்காக தூக்கி உள்ள வைக்கிறது பயங்கரவாதம் அல்ல. எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. எங்களுடைய சுதந்திரத்தை பேசுவதற்கு எங்களுக்கு இடமளியுங்கள். முதலாவது நாங்கள் என்ன வருகிறோம் என்றதை கேட்டுக்கொண்டு எங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை முன்வைக்க பாருங்கள். நீங்கள் என்னட்டு எங்களுக்கு தீர்வு தருவீங்க. இலங்கையில் எப்படி உங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் வரும்? எங்களுடைய வாய்க்கு பிளாஸ் ஓட்டி போட்டு எங்களை பேச சொல்ற உங்களுடைய பேச்சு சுதந்திரத்தை பற்றி நான் வெட்கி தலை குனிகிறேன். காரை உங்களுடைய முகத்திலேயே உமிழ்றேன். அதை சிங்களம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது, ஒரு இளைஞனை நீங்கள் உள்ளதுக்கு வைக்கிறதல்ல. இங்கே மீண்டும் பயங்கரவாதத்தை தோற்றுவிக்க முயற்சிக்க கூடாது. இன்றைக்கு சிங்கள யூடியூபர்களை பாருங்க, எப்படி தமிழ் மக்களை படுகொலை செய்த ஒவ்வொரு இராணுவ வீரரும் வர்ணிக்கிறத போட்டுக்கொண்டிருக்கிறார்கள், புத்தகத்தில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் தமிழ் இனத்துக்கு எதிராக ஒரு இனவாதத்தை பேசிக்கொண்டிருக்க, அவனுக்கு எதிராக சட்டம் வாயில்லை. விளங்குதா? நாங்கள் இப்படித்தான் இந்த சண்டையை பிடிச்சோம், இப்படித்தான் இந்த என்ன இடத்துல இவ்வளவு பேரை சுட்டு கொண்டோம், இந்த ஆயுதத்தை வச்சு தான் அடிச்சோம்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற சிங்கள இராணுவ வீரர்களை நீங்கள் கைது செய்யலை. ஆனால் ஒரு இனத்தை நீங்கள் ஒடுக்குகிறீர்கள். இங்கே 2 இனம் யுத்தம் செய்திருக்கு. ஒரு இனத்தை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக இன்னொரு இனத்தை அடிமைப்படுத்த முடியாது. எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்களே பெற்றுக்கொள்கிற நிலைமை மாறும். மீண்டும் ஒரு இரத்த ஆறு ஓடாமல் தயவு செய்து காப்பாற்றுங்க. உங்களுடைய அரசியல்வாதிகள் அவ்வளவு பேர்கிட்டையும் இறைஞ்சி கேட்கிறேன். சரிதானே? இங்கே இருக்கக்கூடிய காசுக்காக, சுயநலத்துக்காக இனத்தை விற்று பிழைக்கிற கன பேர் தமிழ் இனத்துக்கே இருக்கிறோம், சிங்கள இனத்துக்கே இருக்கிறோம். விளங்குதா? புரான் அப்புவும் கெப்பிட்டி புலவும் சுதந்திர வீரர்களாக இருந்தால் பிரபாகரன் என்ற ஒரு மாபெரும் தலைவன் தமிழ் இனத்துக்கு இருக்கிறான் மாறு தட்டி சொல்றேன். அவன் படையில இருந்து போட்டு வந்த ஒரு கடைநிலை ஆளாக கூடி நான் இருந்துட்டு போறேன். அது எங்களுடைய பெருமை. எங்களுடைய இனத்தினுடைய தலைவன் மேதகு பிரபாகரன். கைது செய்யுங்க ஏழுமண்டால். நான் தமிழீழத்தினுடைய பிரதிநிதி, நான் தமிழீழத்தினுடைய குடிமகன். எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கோ, எங்களுக்கு உரிமையை கொடுங்கோ. எங்களுடைய மக்களுடைய சுதந்திரத்தை பறிச்சு கொண்டு சிங்களம் ஒரு காலமும் நிம்மதியாக வாழ முடியாது. தயவு செய்து சங்கீத்தை விடுதலை செய்யுங்கோ. குற்றவியல் சட்டத்தில் அவன் எதுவும் குற்றம் செய்திருந்தால் தண்டியுங்கோ. பயங்கரவாதமாக இதை சித்தரித்து மீண்டும் ஒரு பயங்கரவாதத்தை இங்கே தோற்றுவிக்க வேண்டாம். இது அரச தரப்பிட்டையும் போலீஸ் இராணுவ தரப்பிட்டையும் நான் மிக இறைஞ்சி கேட்கிறேன். எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு சங்கீத்துக்கு பின்னால நிற்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை. அவனுக்காக நான் நிற்பேன், அதை நான் தெளிவாக சொல்றேன். அவனுக்காக நான் நிற்கிறது இல்லை. எங்களுடைய சட்டம் தவறிழைக்க கூடாதுக்காக சொல்றேன்.
தென்னிலங்கையிலிருந்து வேணுமென்றாலும் அவனுக்காக வாதாட கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்.